திருத்தணி அருகே இளம்பெண் காயத்ரிக்கு நேர்ந்த சம்பவத்தில் சோகம், மர்மம், திகில் என அத்தனை காட்சிகளும் நிறைந்திருக்கின்றன. திருவள்ளுவர் மாவட்டத்தில் திருத்தணிக்கும் பள்ளிப்பட்டுக்கும் அருகே அமைந்துள்ள இந்த ஏகானாபுரம் கிராமத்தில்தான் அந்த படு பயங்கர சம்பவம் நடந்துள்ளது. இங்கு கூலிக்கு தறி நெய்யும் ஏழுமலை லதா தம்பதியருக்கு கனகவல்லி, ஹேமலதா, காயத்ரி, மோகன் என 4 வாரிசுகள். இவர்களில் காயத்ரி படிப்பில் மிகவும் சுட்டிப்பெண். ஏகனாபுரத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அம்மையார் குப்பம் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் +2 படித்து வந்தார் காயத்ரி. கிராமத்தில் பிறந்து வளர்ந்தாலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலேயே 87% மதிப்பெண்கள் பெற்று வியக்கவும் வைத்தார். மருத்துவம் அல்லது பொறியியல் கல்லூரிக்கு சென்றாக வேண்டும் என்று படிப்பின் மீது மேலும் அக்கறை காட்டினார் காயத்ரி. அதிகமான மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் தாம் படிக்கும் அம்மையார் குப்பத்திலேயே டியூஷனும் சேர்ந்தார். நல்ல மார்க் சார், 436 மார்க் வாங்கினாங்க 10th. அவ நல்லா படிக்கணும், நீங்க 12வது நல்லா படிக்கணும், தேர்ச்சி அடையணும், இதுமாரி டிவிக்காரு எல்லாரும் வந்து முன்ன மாநிலத்திலயும் முதலிடமா வரணும்னு அவ ஆசைப்படுத்தாங்க அவங்க அப்பா. நீங்க பயப்படாதீங்கப்பா, நான் செய்யறேன், உங்க கனவெல்லாம் நான் நிறைவேற்றுறேன், நீ எதுக்காவது கலெக்டர் கூட படிமா, நான் ஆசை நான் நிறைவேற்றுறேன், என்னால் இது இருக்கிற வரைக்கும் நீங்க உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம், நீங்க படிங்க, என்ன செலவானாலும் பரவாயில்ல, நான் நிலம் வித்து கூட உங்களுக்கு நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீங்க பயப்படாதீங்கப்பா, நான் நல்லா படிச்சு உங்களை நல்லா நீங்க எதிர்பார்க்குற மாரி நான் நடந்துக்கிறேன்னு சொன்னாங்க. விடியற் காலை 4 மணிக்கே எழுந்துவிடும் பழக்கம் உள்ள காயத்ரி 5:30 மணிக்கு டியூஷன் கிளம்பி விடுவார். டியூஷன் செல்லும் காயத்ரி சில சமயங்களில் அப்படியே பள்ளிக்கும் சென்று விடுவார். மேற்படிப்பு விஷயத்தில் கனவுகளுடன் இருந்த காயத்ரிக்கு ஒரு பயங்கரம் காத்திருக்கிறது என்பது தெரியாது. கடந்த 11ஆம் தேதி திங்கட்கிழமை விடியற் காலையில் வழக்கம் போல் 5:30 மணிக்கு சைக்கிளில் டியூஷனுக்கு புறப்பட்டார் அவர். ஆனால் அதன் பிறகு வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை காயத்ரி. 11ஆம் தேதி காலை டியூஷனுக்கும் அவர் வரவே இல்லை என்பது தோழி மூலம் தெரிந்தது தந்தை ஏழுமலை. அதே நாள் பள்ளிக்கும் போகவில்லை காயத்ரி. பதறிப்போன அவரின் குடும்பத்தினர் பல இடங்களில் தேடினார்கள். காயத்ரியை பற்றி ஒரு துப்பு கூட கிடைக்கவில்லை. அப்போதுதான் தந்தை ஏழுமலைக்கு ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. ஏகானபுரத்தில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் அம்மையார் குப்பம் செல்லும் வழியில் ஒரு கிணறு உள்ளது. கள்ளசாராயம் குடிப்பவர்களுக்கும் சமூக விரோத செயலில் ஈடுபடுபவர்களுக்கும் இந்த கிணற்று பகுதிதான் சொர்க்கபுரி. 24 மணி நேரம் இவர்களின் நடமாட்டம் இங்கு கண்டிப்பாக இருக்கும். இதனாலேயே இந்த வழியாக செல்லும் பெண்கள் கேலிக்கும் மானபங்கத்திற்கும் ஆளாகும் மோசமான நிலைமை அடிக்கடி உண்டு. இந்த நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்பு காயத்ரியையும் வம்புக்கு இழுத்து கிண்டல் செய்துள்ளது போதையில் மிதந்த ஒரு கும்பல். இது ஞாபகத்துக்கு வந்ததும் கிணற்று பகுதிக்கு போய் தேடினார் ஏழுமலை. அங்கே எந்த தடயமும் சிக்காததால் உடனே ஆர்கேபேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இளம் பெண்ணை காணவில்லை என்று கொடுக்கப்பட்ட அந்த புகாரை வாங்கிக் கொண்ட போலீசார் அதன் மேல் அக்கறையே காட்டவில்லை. இரவு முழுவதும் காயத்ரியை தொடர்ந்து தேடியது அவரது குடும்பம். லபகுபான்னு அடிச்சுக்கணும், நாங்கள் வாயிலும் வயிற்றுல அடிச்சுக்கணும் போனாங்க. சைக்கிள் புக்கெல்லாம் ஆள் இல்லைன்னு முடியாது தேடி பார்த்துட்டோம். கணத்துலலாம் கூட பாதாள கொலுசெல்லாம் போட்டு தேடி பார்த்துட்டோம், ஆள் கிடைக்கவே இல்லை. திரும்ப ஆட்டோவில் பைக்கில் எல்லாம் யாருன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு சோழிங்கார் மொத்தமே போய் தேடிட்டு வந்துட்டாங்க. ஆளை காணோம். திரும்ப பார்த்துக்கினே முடியா சுற்றிட்டு கணத்துலலாம் வந்து தேடினாங்க, அப்பவும் கிடைக்கல. நைட்டு 1 மணிக்கும் பார்த்துக்கிறாங்க, அப்பவும் கிடைக்கல. இவர் சித்தூர் ஒட்டனரி கோயில் மட்டுமே போய் தடவிட்டு வந்துட்டாங்க. இந்த மலை எல்லாமே போய் தடவிட்டு வந்துட்டாங்க, கிடைக்கவே இல்லை. இளம் பெண்ணை காணவில்லை என்று கொடுக்கப்பட்ட அந்த புகாரை வாங்கிக் கொண்ட போலீசார் அதன் மேல் அக்கறையை காட்டவில்லை. இரவு முழுவதும் காயத்ரியை தொடர்ந்து தேடியது அவரது குடும்பம். மறுநாள் காலை சூறாவளி போல் வந்து தாக்கியது ஒரு தகவல். எந்த கிணற்றில் முதல் நாள் தேடினார்களோ அதே கிணற்றில் காயத்ரி பிணமாக மிதக்கிறார் என்பதுதான்
அந்த தகவல். மகள் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கிணற்றில் தவறி விழுந்து விட்டாரா என்று புரியாமல் பதற்றத்துடன் ஓடியது ஏழுமலையின் குடும்பம். அங்கே போய் பார்த்த அவர்களுக்கு அதிர்ச்சி தாங்கவில்லை. உடலில் பலத்த காயங்கள் இருந்ததுடன் காயத்ரியின் வாய்க்குள் ஆண்கள் அணியும் பனியன் ஒன்று வைத்து திணிக்கப்பட்டிருந்தது. இதனால் காயத்ரி கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தெரிந்துவிட்டது பட்டவர்த்தனமாக. தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஒரு ஆள் யாருன்னு அங்க தெரியாது, கணத்திலே இருக்குது போய் பாருங்கன்னு சொன்னாங்க. கணத்திலே போய் பார்க்கும்போது மேதலிங்குது. என்னை கிட்டவே யாரும் உள்ள பார்க்கறதுக்கு நான் வயதுலையும் வாயிலையும் ஆச்சுக்கன்னு அழுது நின்றேன் தான். நான் இப்படியே பத்து நின்றது. நான் கணத்தை உள்ள போய் பார்க்கல. எடுக்கும்போது எத்தாந்து போட்ட பிறகு தான் பார்த்தேன். என்ன யாரும் உள்ள காயங்கள்லாம் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் பார்க்கல. இங்கேயும் அடிபட்டுக்குதுன்னு சொன்னாங்க. எங்கன்னு எனக்கு நான் இந்த அதிர்ச்சியில் எதுவுமே பார்க்கல. தெரியல சார், என்ன பார்க்கறதுக்கே யாருமே உள்ள ஆயுதமே இருக்கும்போது யாருமே என்ன அலோவ் பண்ணல. அங்கே கணத்துக்கிட்டவே பார்க்கவே விடலை. அப்புறம் எத்தாந்து மேலே போட்டு தூக்கிட்டு கட்டில் கட்டி கோரில் தூக்கி எத்தாந்து போட்டாங்க. அப்பதான் பார்த்தேன். புகார் கொடுத்த உடனேயே நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கோர சம்பவம் நடந்திருக்காது என கொந்தளித்தனர் ஏகானபுரம் கிராமத்தினர். பாலாபுரம் அம்மையார் குப்பம் சாலையில் அமர்ந்து அவர்கள் மறியலிலும் ஈடுபட்டனர். மிகவும் ஆவேசமாக. நிலவரம் கலவரமாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தில் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மறியல் நடந்த இடத்திற்கு ஓடோடி வந்தனர். குற்றவாளிகளை விரைவில் கைது செய்வதாக உறுதிமொழியை தந்து மறியலை கலைத்தார்கள் போலீஸ் உயர் அதிகாரிகள். காயத்ரி கற்பழிக்கப்பட்டாரா என்பது பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்த பிறகே தெரிய வரும் என்றும் சொன்னார்கள் அவர்கள். ஆனால் காயத்ரியை கொன்றவர்கள் யார் என்பதுதான் விடை தெரியாத கேள்வியாக சுழற்றி அடித்தது. சில தினங்களுக்கு முன்பு காயத்ரியை கேலி பேசிய குடிகார இளைஞர்களை தட்டி கேட்டார் தந்தை ஏழுமலை. அந்த ஆத்திரத்தில் அவர்கள் யாராவது கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் சென்றது விசாரணை. சந்தேகத்தின் பேரில் கஜேந்திரன் என்பவர் உட்பட சிலரை அள்ளிக்கொண்டு வந்து விசாரித்தார்கள் போலீசார். ஆனால் அவர்களை விசாரித்ததில் எந்த பயனும் இல்லை. அடுத்த குழந்தைக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. அது நம்ம குழந்தை, நம்ம என்ன அது கிணவெல்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்கோம் எதிர்பார்க்காம அந்த இதுவே யாரும் எந்த ஊர்ல கூட செஞ்சிருக்கமா சாலை கொடுமையா செஞ்சுக்கிறாங்க. ஆனா சேர்ந்துதான் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர ரெண்டு பேரா இல்ல, சேர்ந்துதான் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பொண்ணுக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அவனுக்கு தகுந்த நடவடிக்கை. எங்க பொண்ணு வாழ்க்கை எதிர்காலம் எப்படி போச்சோ அவன் அது மாதிரி அவனுக்கும் அந்த திரும்ப எதிர்காலமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். காயத்ரி படுகொலையில் பெரும் நெருடலாக இருப்பது ஒரு விஷயம்தான். முதல் நாள் கிணற்று பகுதியில் தேடிய போது சடலம் கிடைக்கவில்லை. ஆனால் மறுநாள் அதே கிணற்றில் பிணமாக மிதந்திருக்கிறார் காயத்ரி. இதனால் அவரை கடத்தி சென்று வேறு எங்காவது வைத்து கற்பழித்து கொன்றுவிட்டு அன்று நள்ளிரவு பிணத்தை கிணற்றில் வீசியிருக்கலாம் என்ற சந்தேகம் பலமாகவே கிளம்புகிறது. என் நேரமும் குடிகாரர்கள் நடமாடும் அந்த கிணற்று பகுதியில் ஆட்டம் போடும் அனைவரையும் தீவிரமாக விசாரித்தால் கண்டிப்பாக கொலையாளிகள் யார் என்பதற்கு துப்பு கிடைத்துவிடும். பதினேழு வயது இளம்பெண் கொலைக்கு காரணம் காம வெறியா அல்லது பழிவாங்கும் வெறியா என்பது அப்போதுதான் அம்பலத்திற்கு வரும்.